அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஃப்ஸிடம் பேசுவோம். பேணுதலுடன் காலையில் சிறிது நேரமும் இரவு தூங்கும் முன் சிறிது நேரமும் தனிமையில் அமர்ந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் தன் நஃப்ஸை நோக்கி கூறுவோம். நஃப்ஸே, இதுவரை உன் வாழ்நாளை முடிக்கும் மரணம் உன்னிடம் வரவில்லை. ஆகவே இதை அல்லாஹ்வின் உபகாரமாக கருதிக்கொள். அவன் உனக்கு இன்றைய தினத்தை கொடுத்துள்ளான். ஒரு நாள் வரும், அன்று நீ எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டால் நான் எந்தவித பாவங்களின் பக்கமும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்றும் அந்த நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் நினைவிலும் வழிபடலிலும் கழிப்பேன் என்றும் வாக்குறுதி அளிப்பாய். ஆனால் அப்போது அப்படி கூறுவதால் எந்த பயனும் இல்லை. நஃப்ஸே, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று எண்ணி ஏமாந்து விடாதே. ஏனெனில் உன்னை அல்லாஹ் மன்னித்து விடுவான், தண்டனை கொடுக்க மாட்டான் என்று உனக்கு என்ன உறுதி இருக்கிறது? ஒருவேளை உனக்கு தண்டனை கொடுத்து விட்டால் என்ன செய்வாய்? அந்த நேரத்தில் எவ்வளவு கை சேதப்படுவாய்? அப்படி அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டாலும் நற்காரியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் பரிசுகளும் அந்தஸ்துகளும் உனக்கு கிடைக்காதே. இவ்வாறு நஃப்ஸிடம் கூறிய பிறகு, அது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நாம் இவ்வாறு பதில் கூறுவோம். எந்த விஷயங்கள் உன்னுடைய மரணத்தால் விடுபடுமோ அவற்றை இப்பொழுதே விட்டுவிடு. உதாரணமாக உலகத்தையும் தவறான பழக்கங்களையும். மேலும் எதை நீ சந்தித்தே ஆக வேண்டுமோ, எவையின்றி நீ வாழ முடியாதோ, அதாவது எதன் மூலம் அல்லாஹும் அவனுடைய பொருத்தமும் கிடைக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களை உடனடியாக பற்றி பிடித்துக்கொள். அல்லாஹ்வின் நினைவிலும் அவனுக்கு வழிபடுவதிலும் ஈடுபட்டு விடு. இன்னும் நம்முடைய நஃப்ஸை நோக்கி கூறுவோம். நம்மிடம் உலகிலுள்ள சாதாரண ஒரு வைத்தியர் இந்த சுவையான உணவை சாப்பிட்டால் நோய் அதிகரிக்கும், உனக்கு சிரமம் ஏற்படும், சுவையற்ற கசப்பான மருந்தை தினமும் சாப்பிட்டால் சுகமாக இருப்பாய், சிரமம் குறையும் என்று கூறினால் நம்முடைய உயிர் பிரியமானதாக இருப்பதால் மருத்துவர் கூறியவாறு சுவையுள்ள பொருட்களை வாழ்க்கை முழுவதும் விட்டுவிடுவோம். மருந்து எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு தினமும் விழுங்கி விடுவோம். ஆகவே நஃப்ஸே, நீ உயிரின் மீதுள்ள ஆசையால் சாதாரண மருத்துவரின் கூற்றை நம்பி அதை கடைபிடிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றாய். தன் ஈமானுடைய பிரியத்தில் அல்லாஹ்வின் கூற்றை மனதில் நிலைநிறுத்தாமல் பாவங்களை விடுவதற்கு துணிவு காட்டாமல் இருக்கிறாய். மேலும் நஃப்ஸிடம் இவ்வாறு கூறுவோம். உலகம் நிரந்தர தங்குமிடமல்ல, பிரயாணம் செய்யும் இடமாகும். பிரயாணத்தில் முழுமையான ஓய்வு சுகம் ஒருபோதும் கிடைக்காது. பலவிதமான சிரமங்கள் இருக்கின்றன. வீட்டிற்கு சென்ற பின் முழு சுகம் கிடைத்துவிடும் என்ற காரணத்தால் அனைத்து சிரமங்களையும் சகித்துக் கொள்வோம். இவ்வாறே உலகில் வாழும் வரை சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். வணக்கங்களிலும் முயற்சி செய்ய வேண்டும். பாவங்களை விடுவதிலும் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் பலவித சிரமங்கள் இருக்கின்றன. மறுமைதான் நம்முடைய வீடாக இருக்கிறது. அங்கு சென்ற பின் எல்லா சிரமங்களும் முடிவடைந்துவிடும். ஆகவே இங்கு அனைத்து சிரமங்களையும் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். உலகத்தில் இன்பங்களின் ஆசை கொள்ளக்கூடாது. மறுமையை சீராக்க எல்லாவித முயற்சிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நஃப்ஸுடன் பேசி அதை நேர் வழிக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் தினமும் இவ்வாறே புரிய வைக்க வேண்டும். இவ்வாறு தன்னுடைய நலனுக்காக சீர்திருத்தத்திற்கான முயற்சியில் ஈடுபடவில்லையானால் நம்முடைய நலனை விரும்புவோர் வேறு யார் இருக்கிறார்கள்? எனவே நம்முடைய நலனை விரும்பி உலகம் நிரந்தர தங்கும் இடமல்ல என்று உணர்ந்து மறுமையை எப்போதும் நேசிப்போம். இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகின் நட்பாக்கியங்களை தந்தருவாயாக, மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருவாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.